அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் 20 ஓவர் மேட்ச் இப்போ இறுதி கட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எலிமினேட்டர் ரவுண்டு இன்னைக்கு ஆரம்பிக்குதுங்க. அதாவது இதில் வந்துங்க ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் டீமும் ராஜஸ்தான் ராயல் ரெண்டும் வந்து இன்னைக்கு மோத போகிறாங்க. அதாவது என்னன்னாங்க, இந்த எலிமினேட்டர் ரவுண்ட் அப்படின்னாங்க, இந்த ரெண்டு டீமில் ஹைதராபாத் இந்த ராஜஸ்தான் ரெண்டில் யார் ஒருத்தங்க தோக்குறாங்களோ அவங்க வந்து ஐபிஎல் மேட்ச்லேருந்து மொத்தமாக வெளியே போயிடுவாங்க. இதில் ஜெயிக்கிற டீம் நாளான்னைக்கு குஜராத்தோட மோதுவாங்க. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபைனலுக்கு போவாங்க. இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த மேட்சோடைய இது எப்படி இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன ஆய்வு பண்ணலாம். இதில் வந்துங்க ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் டீம் வந்து ரொம்ப நல்லா ஃபார்மில் இருக்காங்க. அதாவது இவங்களும் 9 மேட்ச் ஜெயிச்சு 18 பாயிண்ட்டு, ஆனால் ரன் ரேட் அடிப்படையில் தான் 3வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல இருக்கக்கூடிய ராஜஸ்தானோட இவங்க மோத போகிறாங்க. இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னாங்க, ரெண்டு டீமுமே நல்ல ரன் குவிப்பாங்க, டமால் டுமில் அடித்து. அதாவது இந்த ஹைதராபாத் டீம் வந்து 9 முறை 200 ரன்னை தாண்டி இருக்காங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் டீம் 7 முறை அந்த 200 ரன்னை தாண்டி இருக்காங்க. அதனால இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சில் நிறைய ரன் எதிர்பார்க்கலாம். அதே போலவே இந்த ஹைதராபாத் அணியில் வந்து சூப்பர் ஆடக்கூடியவர் யார் அப்படின்னா அபிஷேக் சர்மா. அவர் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு கிட்டத்தட்ட 4 அரை சதம் அடிச்சிருக்காரு. அதே போல் அந்த டீமில் ராஜஸ்தானில் சூப்பராக ஆடக்கூடியவர் சூரியவன்ஷி ரொம்ப நல்லா ஆடுறாரு. சின்ன வயசு தான், 15 வயசு. இவரும் ஒரு சதம் அடித்து 3 ஆஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காரு. இப்போ இந்த டீமில் இந்த ரெண்டு டீம்லையும் இவங்க யாராவது ஒரு பார்ட்னர்ஷிப்பில் நின்றுட்டாங்கன்னாவே ரன் வந்து 200க்கு மேலே கண்டிப்பாக போயிடும். அதே போல் இந்த ரெண்டு டீமுடைய பவுலர் எடுத்துக்கிட்டால் இந்த ஹைதராபாத்தில் மலிங்கா ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காரு. இவர் 19 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே போல் ராஜஸ்தான் டீமில் ஜோப்ரா ஆர்ச்சர் சூப்பராக போகிறாரு. இவர் 21 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆக ரொம்ப கடுமையான போட்டி இருக்கும். இதில் வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கிறது நிர்ணயிக்க முடியாது. யாருக்கு ஒருத்தங்களுக்கு அந்த நல்ல அது நேரம் ஒத்துக்குதோ அவங்க வந்து வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் அதிகமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஹைதராபாத் இவங்க நிறையா முறை ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்க மாதிரி நம்ம வந்து ஒரு நினைப்பு வருது நமக்கு. அதே போல் யார் டாஸ் வின் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த டாஸ் வின் பண்ணும் பொழுது என்னை கேட்டால் டாஸ் வின் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பேட்டிங் எடுத்துகிட்டு கண்ணா அப்படின்னா நல்லா அடித்து டமில் ஒரு 240-30 ரன் அடிச்சுட்டா பின்னால் ஆறவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு ஃபியர் வந்துடும் அந்த ரன்னை சேஸ் பண்ணுறதுக்கு. இதில் இந்த டீமில் ரெண்டு டீம்லேயும் யாரெல்லாம் சிறப்பாக ஆடுறாங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் வாருங்கள். ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் இல்லைங்க, அபிஷேக் சர்மா ரொம்ப அபாரம் ஆடிட்டு இருக்காரு. இவர் ஒரு சதம் அடிச்சுட்டு அது இல்லாமல் 4 அரை சதம் அடித்து 563 ரன் அடிச்சிருக்காரு. அப்புறம் ஹென்ரிச் கிளாசன், இவர் கிளாசிக்காக ஆடிக்கிட்டு இருக்காரு. இவர் தான் ஹையஸ்ட்டாக அடிச்சிருக்காரு, 606 ரன் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 6 அரை சதம் அடிச்சிருக்காரு. 3வது இஷான் கிஷன், இவர் ரொம்ப சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காரு. இவரும் 6 அரை சதம் அடிச்சுட்டு 569 ரன் அடித்து செமையாக ஆடிட்டு இருக்காரு. அடுத்தது டிராவிஸ் ஹெட், இவர் அருமையாக ஆடுறாரு. 393 ரன் இவர் அடிச்சிருக்காரு. ஆக அடுத்தது இது இல்லாமல் நிதிஷ்குமார் ரெட்டியும் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு. இவர் 264 ரன் மொத்தத்தில் அடிச்சிருக்காரு. ஆக இவங்களில் யாராவது ஒரு 2-3 பேர் நின்னாங்கனாவே செமையாக ரன் எடுக்கலாம். பவுலிங் எடுத்துக்கிட்டோம்னா இஷான் மலிங்கா சூப்பராக போகிறார். இவர் தான் ஹையஸ்ட்டாக இந்த டீமில் 19 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே போல் இந்த டீமில் ஷஹீப் ஹுசைன் ரொம்ப அருமையாக போடுறாரு. இவர் 15 விக்கெட் எடுத்திருக்காரு. ரொம்ப இவர் சிறப்பாக பவுலிங் போடுறாரு. அதுக்கப்புறம் கேப்டன் கம்மின்ஸ், இவருடைய ஆட்டமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கம்மின்ஸோடைய அடுத்தது இவங்க எல்லாருமே வந்து சிறப்பாக ஆடுறாங்க. ராஜஸ்தான் டீம் ரொம்ப டஃப் ஃபைட் கொடுக்குற டீம் தான். இதில் முக்கியமாக சூரியவன்ஷி 15 வயசான ஒரு சின்ன பாலகன். இவர் ரொம்ப அருமையாக ஆடிக்கிட்டு இருக்காரு, செமையாக ஆடுறாருங்க. அதாவது ஒரு செஞ்சுரி அப்புறம் 3 ஆஃப் செஞ்சுரி போட்டிருக்காரு. இவரெல்லாம் ஆடினாருன்னா ஸ்கோர் எங்கேயோ போயிடும். அருமையான ஆட்டக்காரர் இவர். அடுத்தது ஜெய்ஸ்வால், இவரும் நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு.
இவரும் 3 அரை சதம் அடிச்சுட்டு 397 ரன் மொத்தம் அடிச்சிருக்காரு. ஜெய்ஸ்வாலும் நல்லா ஆடக்கூடியவர். அடுத்தது ஜுரெல், இவரும் நல்லா ஆடுறாருங்க. இவரும் 5 அரை சதம் அடிச்சுட்டு 458 ரன் அடிச்சிருக்காரு. இவர் சும்மா டமால் டுமில் அடிப்பார். அடுத்தது கேப்டன் ரியன் பராக், இவரும் சூப்பராக பேட்டிங் பண்ணக்கூடியவர். இவர் 272 ரன் அடிச்சிருக்காரு. அடுத்தது இந்த டீமில் பவுலிங் பார்த்தா ஜோப்ரா ஆர்ச்சர் 21 விக்கெட் எடுத்திருக்காருங்க. இவர் தான் பெரிய இந்த டீமுக்கே பலமாக இருக்கக்கூடியவர். அடுத்தது பிரிஜேஷ் சர்மா, இவர் ரவீந்திர ஜடேஜா, இவரும் செமையாக ஆடக்கூடியவர். இவர் ஜடேஜா வந்து நல்லா சூப்பராக பவுலிங் போடுவார். இவர் அதாவது ஒரு டீமில் வந்துங்க ஒரு 3 பேட்ஸ்மேன் அதே போல் 2 பவுலர் சிறப்பாக போட்டாவே வெற்றி பெறலாம்.